ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அது சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். நம்ம இந்த வெளிப்படுத்தல இது தெளிவாயிருக்கு இல்லையா? அவங்களுக்கு சாத்தான் தள்ளப்பட்டு போனான். அதுல குறிப்பா சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் கீழே தள்ளப்பட்டு போனான். சகோதரர் என்பது இது உபத்திரவ காலத்துல சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தான். இந்த இடத்துல யோவானை பொறுத்த வரைக்கும் ஒரு யூதனாக இஸ்ரேல் ஜனங்களை குறித்து அந்த யூத்த காலங்களிலே அந்த 7 வருட உபத்திரவ காலத்திலே அவன் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பானாம். அவங்க மேல எனக்கு உரிமை இருக்கு, அவங்க உண்மை ஏற்றுக்கொள்ளல மேசியா என்று சொல்லி அவனுக்கு ஒரு முடிவு வருகிறது. ஃபர்ஸ்ட் அந்த ஹாஃபினுடைய எண்டுல அவன் தள்ளப்படுவான். பூமியிலே சாத்தான் இருப்பான். சகரியா 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஒரு யோசுவா என்கிற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து போடப்பட்டிருக்கும். நீங்க வாசிங்க. இந்த சகரியா ஒரே ராத்திரியில 1ஆம் அதிகாரத்துல 6ஆம் அதிகாரம் வரைக்கும் உள்ள அத்தனை விஷன்ஸையும், ட்ரீம்ஸ் கிடையாது, விஷன்ஸ் பாக்குறாரு. ஒரு விதத்துல சொல்லும் போது வர இருக்கிற அந்த யோசுவா, வர இருக்கிற யெஷுவா என்று இன்னைக்கு சொல்லுகிறோம், இயேசு என்ற அதே பெயரை உடைய ஒருவர் தான் அந்த இடத்துல பிரதான ஆசாரியராக காட்டப்படுகிறார். இவைகளெல்லாம் வர இருக்கிறவருக்கு டைப்பாக ஒப்பனையாக சொல்லப்படுகிறவராக இருக்கிறாங்க. இந்த பிரதான ஆசாரியன் அன்னைக்கு உண்மையா இருந்த பிரதான ஆசாரியன். அப்பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது. நான் சொன்னேன் இதுல தூதனானவர்னு ஒருத்தர் இருப்பாரு, தூதனும் இருப்பாரு, தேவன் இருக்கிறாரு. இப்ப இவங்களுக்கு நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு தூதன் என்ன சொல்றாரு, இந்த சகரியாவுக்கு எல்லாத்தையும் விளக்கிட்டு இருக்கிறாரு. தூதன் கர்த்தருடைய தூதனானவராக, புருஷனானவராக நம்முடைய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவங்க பார்த்தாங்க. அப்ப இதுல போட்டிருக்கு, கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக யாரு இந்த பிரதான ஆசாரியன் வந்து நிற்கிறாரு. 1ஆம் வசனம், சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். கர்த்தருடைய சமூகத்திலேயே இதெல்லாம் நடக்குது. சாத்தானும் வந்து விரோதமாக நிற்கிறான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி ஒரு காரியம் அங்க பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு அவர் கேட்கிறாராம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. அப்ப எத்தனை கர்த்தர் போட்டிருக்கு? திரித்துவ தேவன் அங்க பார்க்க. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக சொல்லிட்டு, இவன் இந்த யோசுவா அக்கினின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா? இவன் வந்து அந்த அக்கினியிலிருந்து நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்பட்டவன். ஆனா நீயோ அவனை குற்றம் சாட்டும்படியாக வந்து நின்று கொண்டு இருக்கிறான்னு சொல்றான். ஆனாலும் இந்த யோசுவாவினுடைய நிலைமை என்னன்னா, அவன் அழுக்கு வஸ்திரம் தான் தரித்திருக்கிறான். 3ஆம் வசனம், யோசுவாவோ எனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவன முன் நின்றிருந்தான். ஏன்னா இவங்க ஏற்கனவே தேவனுடைய உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற ஒரு நபர் தான். ஆனா அவரை குறித்து இவர் வந்து குற்றம் சொல்லும்படியாக இந்த பிசாசு அங்க வந்து நின்று கொண்டு இருக்கிறான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாரு. அது ஒரு பெரிய தர்பார் மாதிரி இருக்கு. அதுல சொல்றாரு, இவன்கிட்ட இருக்க அழுக்கு வஸ்திரத்தெல்லாம் எடுத்திருப்பான்னு சொல்லிட்டு, பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். அழுக்கு வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து போட்டாராம். இன்னைக்கு கூட நமக்கு வந்து நிறைய காரியங்கள் நம்ம இன்னைக்கு உயர்வா நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா தேவன் அவைகளை உயர்வாக அவர் அதெல்லாம் தராரு நமக்கு. ஆனா அவருடைய பார்வையில என்னன்னு தெரியுமா? நம்ம அழுக்கு வஸ்திரத்துல இருக்கிறோமா, நீதியின் வஸ்திரம் தரித்து இருக்கிறோமா? அவர் கொடுக்கிற வஸ்திரத்தை போட்டாதான் அந்த கல்யாண வீட்டுக்குள் போகும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். அவர் கொடுக்கிற அந்த கல்யாண வஸ்திரம் எனக்கு இல்லை என்று சொன்னால் இவனுடைய கைகளையும் கால்களையும் கட்டி
புறம்பாக்கி போடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படும். ஆகவே இந்த இடத்துல சொல்றார், அவன் சிரசின் மேல் சுத்தமான பாகையை வைப்பார்களாக. அந்த ஆசாரியனுக்குரிய பாகையை வைக்க சொல்றாரு. அப்பொழுது சுத்தமான பாகையை அவன் சிரசின் மேல் வைத்து அவனுக்கு வஸ்திரங்களை தரிப்பித்தார்கள். கர்த்தருடைய தூதன் அங்கே நின்றார். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சொல்லி, நீ இதெல்லாம் வழிகளிலே நீ நடப்பாயானால் அப்படின்னு சில விஷயங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சோ மொத்தத்துல சாத்தான் குற்றம் சாட்டுகிறவனாயிருக்கிறான். வெளிப்படுத்தல பார்க்கணும் இவனுடைய முடிவு, இவன் எப்படிதான் போறான், பூமிக்கு தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் பிடிக்கப்பட்டு தான் போறான். அப்போ நிறைய நேரங்கள்ல நம்ம சில நேரம் சாத்தானுக்கு நிறைய ஊழியம் செஞ்சிருவோம். பைபிள் சொல்லுது, நீங்கள் எனக்கா ஆராதனை செய்தீர்கள். பேய்களுக்கு தான் சில நேரம் நம்முடைய வர்ஷிப் அப்படி இருக்குதான். ஏன்னா நம்ம பண்றது சரியாவே இல்லை. அப்போ அவர் இப்ப இந்த இடத்துல சாத்தானுக்கு நம்ம ஊழியம் செய்யறோம். எப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நடைமுறையில மெசேஜஸ்க்கு மார்க் போடுறவங்க இருக்காங்க, பாடுற பாட்டுக்கு மார்க் போடுறவங்க இருக்காங்க. நிறைய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்குள் செய்யப்படாத எல்லாமே தேவ சமூகத்துல எனக்கு தெரிஞ்சு நிராகரிக்கப்படும். ஏன்னா நீங்க பண்ற ஜெபம் முதல் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணணும். அதைத்தான் சபை கற்றுக் கொடுக்கணும். இப்ப அதுக்கு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணலன்னா அங்க மிஸ்டேக் இருக்கும். பட் சத்தியம் சத்தியம் தான், அதுல மிஸ்டேக் கிடையாது. சத்தியத்தை பேசுனா நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் தட் இஸ் த ஃபேக்ட். பரலோக ராஜ்யம் போற அன்னைக்கு அதுதான் எடுப்படும். சரிங்களா? அப்போ இன்னைக்கு யூடியூப், ஃபேஸ்புக் இப்படின்றுவாங்க இப்படின்றுவாங்க, அப்புறம் ஏதோ எழுதிட்டே இருப்பாங்க, என்னென்னமோ பேசிட்டே இருப்பாங்க. உடனே பைபிள் சொல்லுது இன்னொரு இயேசுவும் இருக்கிறானாம். பைபிள் சொல்லுது. கொரிந்தியர்ல பவுல் எழுதுறாரு, நான் பிரசங்கிக்கிற இயேசு இவரே. அப்போ இன்னொரு சில பேர் பிரசங்கிக்கிற இயேசு வேற. யூடியூப்ல உண்மையான இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், உண்மையான இயேசுவை பாடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு இயேசுவும் இருக்கிறான். அவரை போலவே ஒளியின் வேஷத்தை தரித்து பிசாசு அலைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லுகிறேன், இந்த உண்மையான இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற ஒருவன் கூட ஒரு ஊழியக்காரனை குறைச்சு பேச மாட்டான். ஒரு ஊழியக்காரனுக்கு இப்படி அப்புன்னு சொல்ல மாட்டான், டவுனும் சொல்ல மாட்டான். நீ என்னைக்கு நீ அந்த வேலையை நீ செய்தியோ, நீ அன்னைக்கே பிசாசுக்கு நீ ஊழியம் செய்தாய். நிச்சயமாகவே நான் சொல்லுகிறேன், நீங்கள் அந்த நேரத்திலே, அந்த ஸ்பாட்ல, அந்த நேரத்துல நீ இன்னொரு இயேசுவுக்கு நீ ஊழியம் செய்த. அந்த இயேசுன்னு ஒளியின் வேஷம் தரித்த பிசாசுக்கு நீ ஊழியம் செய்தாய். மனம் திரும்பணும். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்தா போயிடுவான். நாங்க எதுக்கு இப்போ இப்படி கத்துறோம், எதுக்கு சொல்றோம்? நீ எங்களை ஏத்துக்கவே தேவையில்லை. உண்மையான இயேசுவை பிரசங்கிக்கிறவங்கள ஒருத்தரும் ஏத்துக்க, இயேசுவையே உலகம் ஏத்துக்கலங்க. உண்மையா பிரசங்கிக்கிற இயேசுவை ஏத்துக்கல. அவர் சொன்னார், என் நாமத்துல இன்னொருத்தன் வரான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள்னு சொன்னார். இப்ப எதுக்கு சொல்றது தெரியுமா? நீ இவ்வளோண்டு இடம் கொடுத்த பத்தியா, இவ்வளோண்டு இடம், அவன் போமாட்டான் சீக்கிரமா. அதுவும் ஊழியக்காரங்களுக்கு விரோதமா என்னைக்கு பேசி, என்னைக்கு இப்படி 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 எல்லாம் எழுதி பண்ணீங்களோ, உங்களை விட்டு அந்த பிசாசு ரொம்ப காலங்களாகும் போறதுக்கு. ஏன்னா பயங்கரமான பலத்த பிசாசுகள் போராடும். நான் ஆவிக்குரிய உண்மையும் ஆவிக்குரிய வேர்ல்டுல நடக்கிறதையும் நான் சொல்லுகிறேன். அதற்கு அவன் இயேசுவை அறியாதவர்களை உபயோகப்படுத்துறது இல்லை. இந்த யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்றவங்களை தான் உபயோகப்படுத்துறேன். இயேசுவையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உலகம். அவர் பரிசுத்த ஆவியிலே நிரப்பி பேசும் பொழுது அன்றைக்கு அவரும் நிறைஞ்சு பேசினார், ஏத்துக்கல. அதனால இன்னைக்கு சத்தியம் சொல்லப்படுது, காலம் ரொம்ப வெரி ஷார்ட். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நம்ம செய்த நம்முடைய வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. இடம் கொடுத்திருந்தா அவன் கொஞ்சம் போராடி தான் போவான். அதுதான் உண்மை. கொஞ்ச நாள் நமக்கு சில போராட்டம் இருந்துட்டே இருக்கும். இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னா நம்ம இடம், அவருக்கு கூட நமக்கு விடுதலை தான் கொடுக்கணும். ஆனா இந்த இடத்துல நம்ம கரெக்டாகி அவனை ஓவர் கம் பண்ணி நீங்க வெளியே வரணும். அதனால்தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயித்தே ஆகணும், ஜெயித்து தான் ஆகணும், ஜெயித்து தான் வெளியே வரணும், வேற வழியே கிடையாது. இதுதான் சத்தியம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். சத்தியம் பேசுறவங்களை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவருக்கே
மகிமை உண்டாகும்.